நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் நல்லது நடந்தா உடனே அவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே அதிர்ஷ்டசாலி யாரு தெரியுமா? அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ்ல 1962ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு நிலத்தடுமாறிய ட்ரெயின் ரிவர்ல விழுந்துருச்சு. அப்போ இவரோட பயணிச்ச 17 பேரும் இறந்துடுறாங்க. ஆனா இவர் மட்டும் உடஞ்ச கையோட தப்பிச்சிடுறாரு. ட்ரெயினில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த வாட்டி ஃப்ளைட்டில் போகலான்னு முடிவு பண்ணுறாரு. ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டும் பிரச்சனையாயிருது. நில தடுமாறிய ஃப்ளைட்டில் டோர் தானாக ஓப்பன் ஆகுது. ட்ரெயின் மட்டும் அதுலேருந்து பறந்து கீழே விழுந்துறாரு. அதிர்ஷ்டவசமாக அவர் வைக்கொள்ள விழுறாரு. ஆனால் அவர் கூட பயணிச்சா 19 ஃப்ளைட் பேசஞ்சர்ஸும் இறந்துடுறாங்க. அடுத்து ஃப்ரெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு. எப்பவும் போல் அவர் போன பஸ்ஸு நில தடுமாறி ரிவரில் விழுந்துருது. இவர் கூட பயணிச்ச 4 பேசஞ்சர்ஸும் இறந்துடுறாங்க. இவர் மட்டும் சின்ன அடியோடய நீந்தி தப்பிச்சு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட் ட்ராவல் பண்ண ஃப்ளைட்டு, ட்ரெயின், பஸ் எல்லாமே ஆக்சிடென்ட் ஆனதுனால கடைசியாக இவரே கார் ஓட்டிட்டு போகிறாரு. கார் ஓட்டிட்டு மலையில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு ட்ரக் வருது. அது மாதிரி இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காரை திருப்பியிருக்காரு. ஆனால் அவர் கார் மலையிலேருந்து கீழே விழுந்துருது. ஆனால் இவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக கார் கதவை திறந்து மரத்து மேலே குதிச்சிடுறாரு. இவர் குதிச்சதுக்கப்புறம் அந்த கார் கிட்டத்தட்ட 300 அடி கீழே விழுந்து இவர் கண்ணு முன்னாடி நொறுங்கிறத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட அதிர்ஷ்டம் எப்போ அதிகமாச்சுன்னா 2003ல் $1 மில்லியன் லாட்ரி இவருக்கு அடிச்சது. இவர் கடைசியாக 2016ல் 87 வயசில் இறந்துட்டாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.